உலகெங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ குவாட்காப்டர் அக்ரி ட்ரோன் அதை பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயங்கிறது பார்த்தீங்கன்னா சில மக்கள் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் பழமையான மெத்தடில் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதை வச்சு தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் இந்த கேணியிலேருந்து ஏற்றம் மூலியமாக தண்ணியை இறச்சி வயலுக்கு பாய்ச்சுவாங்க. ஸோ அது ஒரு பழைய காலம். ஆனால் இந்த காலத்தில் அப்படி பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் ஒரு மோட்டரை சுவிட்ச் ஆன் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில் விவசாயத்துலையும் பார்த்தீங்கன்னா புதிய புதிய தொழில்நுட்பங்கள் நாளுக்கு நாள் வேகமாகவும் விரைவாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் ஒரு மருந்து தெளிக்கிறதுக்கு குவாட்காப்டர் அக்ரி ட்ரோன் ஸோ விவசாயத்துக்கு கண்டிப்பாக ஒரு வேலையை முடிக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் எடுத்திருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த அக்ரி ட்ரோன் விவசாயத்தில் என்னென்ன பங்கு வகிக்குது, அதனுடைய தேவைகள் என்ன, அதோட பயன்கள் என்ன, இதோட மொத்த விலை என்ன, எங்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பற்றி ஒரு தெளிவான காணொலி தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ மறக்காமல் இந்த அக்ரி ட்ரோன் ஆப்பை தான் ஃபஸ்ட் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட எப்பவுமே இணைஞ்சே இருங்க. ஸோ இப்போ நம்ம லைனாக எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ எல்லோரும் முதல்ல கேட்குறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரோனோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பீங்க. அந்த வகையில் இந்த ட்ரோனோட விலை பார்க்குறப்ப 4.42 5,99,000 ரூபா. ஸோ இதான், அதாவது 4,42,599 ரூபா. இதான் தோராயமான விலைன்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எதுக்காக இந்த அக்ரி ட்ரோன் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக லைன் பை லைன் பை இப்போ பார்த்துடலாம். இவை பூச்சிக்கொல்லி தெளிக்க தற்போது முக்கிய பங்கு மற்றும் நவீன வேளாண்மையில் இந்த ட்ரோன்கள் வகிக்கிறது. ட்ரோன் மூலம் பயிர்களுக்கு பூச்சிக்கொல்லி தெளிப்பதன் மூலம் மனித ஆற்றலை இவற்றில் நாம் முற்றிலுமாக குறைக்கின்றோம். வேளாண் ட்ரோன்கள் பூச்சிக்கொல்லி டேங்கர், மருந்து அடிக்கும் விமானங்களை விட மிக விரைவாக இந்த பணியை செய்து முடிக்கிறது. RGB சென்சார்கள் மற்றும் மல்டி ஸ்பெக்ட்ரல் சென்சார்கள் கொண்ட ட்ரோன்கள் சிக்கலான பகுதிகளை கூட மிக துல்லியமாக அடையாளம் கண்டு சிகிச்சை அளிக்க விவசாயிகளுக்கு உதவுகிறது. மற்ற பழமையான மருந்து தெளிப்பு முறைகளுடன் ஒப்பிடும்போது ட்ரோன்கள் வான்வழி தெளித்தலில் 5 மடங்கு வேகமாக இருக்கும் என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர். சப்போஸ் நீங்கள் இந்த ட்ரோனை வாங்கணும் அப்படின்னு நினச்சின்னா நான் கீழே இந்த பெங்களூரில் இருக்க இந்த ட்ரோன் கம்பெனியோட அட்ரஸையும் ப்ளஸ் வெப்சைட் லிங்க்கையும் தரேன். ஸோ மறக்காமல் நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கலாம். ஸோ ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம், இல்லை நான் ஸ்டோர் விசிட் பண்ணி வாங்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். ஸோ இவங்க வச்சுருக்கிறது பேசிக் ட்ரோன். இதுக்கப்புறம் இன்னொரு வெர்ஷன் இருக்குது. ஸோ இது அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நாங்கள் அந்த ட்ரோனையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எது கம்பேரிசன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கவும் சரி, உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிக் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ப்ளஸ் வாங்குறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வகையில் ட்ரோனை பற்றி தான் இப்போ இந்த ட்ரோனோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். இந்த குவாட்காப்டர் 13 நிமிடம் சுமையுடன் மருந்து தெளிக்கும் வேலையை துல்லியமாக செய்ய முடியும். மேலும் இதில் ATT ஸ்ப்ரே வேலை மற்றும் GPS விமான முலைகள் உள்ளன. குவாட்காப்டரில் 10 லிட்டர் நீர் தொட்டி உள்ளது. இது 2 ஏக்கர் பரப்பளவில் பூச்சிக்கொல்லி தெளிக்கும் செயல்முறையை நிறைவு செய்கிறது. இதன் வெப்பநிலை 0 முதல் 50 டிகிரி செல்சியஸ் வரை உள்ளது. இந்த ட்ரோன் 16,000 mAh உள்ளடக்கிய லிப்போ பேட்டரியுடன் மற்றும் தலா 180 கிலோவாட் சக்தி கொண்ட 6 உள்ளடக்கிய மோட்டார்களுடன் வலம் வருகிறது. இதன் தெளிப்பு உயரம் 1.2 மீட்டர் முதல் 4 மீட்டர் வரை ஆகும். ஸோ இப்போ இந்த ட்ரோனோட சிறப்பம்சங்கள் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நீடித்து உழைக்கும் தன்மை மற்றும் பரந்த அளவிலான பயிர்களுக்கு மருந்து தெளிக்க உகந்தது. சக்தி வாய்ந்த உந்து விசை அமைப்பு, துல்லியமான மற்றும் திறமையான அதிகபட்ச டேக் ஆஃப் எடை, அதாவது 25 கிலோ வரைக்கும் டேக் ஆஃப் நீங்கள் இது பண்ணிக்கலாம். உயரம் 200 அடி, GPS ஹோவர், சுட்டிக்காட்டும் விமானம் வசதி மற்றும் தானியங்கி பாதை விமானம் செயல்பாடு என்பன போன சிறப்பு இந்த வண்டியில் நீங்கள் பார்க்கலாம், இந்த ட்ரோனில் பார்க்கலாம்.
ஸ்மார்ட் அக்ரி அடிப்படையிலான கட்டுப்பாட்டாளர் மற்றும் பயனுள்ள தெளித்தல் அமைப்பு இதில் உள்ளது. அதாவது ஆண்ட்ராய்டு ஆப் மூலிமா நீங்கள் ஃபோன் மூலிமாவே இதை வந்து மோஸ்ட்லி கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதுக்கான இதுதான் இது. சரி, இப்போ இந்த ட்ரோனை பற்றி நம்ம தெளிவாக வந்து என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பாக ஒரு விவசாயிங்கிறப்ப இது வந்து எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச இதுவாக தான் இருக்கும். அப்படி மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் ஸ்பெக்ஸில் பார்க்குறப்ப, ஏன்னா இது வந்து ஒரு முழுக்க முழுக்க டெக்னிக்கல் கேட்ஜெட்ஸ், விவசாயிங்களுக்கு ஒரு புதிய இது. இதை வந்து இளைஞர்களாகவும் சரி இல்லை விவசாயிகளும் பார்த்திங்கன்னா எஃபிஜி குழுக்கள் மூலம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஊர் முழுக்க பயன்படுத்தலாம். ஏன்னு கேட்டால் இது வந்து ஒரு சிறிய விவசாயியை கண்டிப்பாக வந்து வாங்க முடியாது. கண்டிப்பாக ஒரு பெரிய விவசாயிகள் தான் வாங்க முடியும். ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த 4 லட்ச ரூபா எப்படி நீங்கள் ஈடுகட்ட முடியுமா? உழவர் ஹெல்ப் குரூப்ஸ் இருப்பாங்க, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இருப்பாங்க, இல்லை எஃபிஜின் குழுக்கள் இருப்பாங்க. அந்த குழுக்கள் மூலிமா நீங்கள் சேர்ந்து எடுக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு மானியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோன் எங்கே வாங்கணும்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா முழுக்க ஆன்லைனில் தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பெங்களூரில் இதுக்குன்னு ஒரு ஏஜென்சி இருக்குது. அங்கே போய் அந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்கிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ சில தனியார் நிறுவனங்களும் என்ன பண்ணுறாங்க, இந்த ட்ரோன் வந்து ப்ரொமோட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காகவே பார்த்திங்கன்னா சில குழுக்கள் வந்து இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலுமே குறிப்பிட்ட சில ஊர்களுக்கு வந்து அவங்களே வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து அடித்து கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ முதல்ல நம்ம வந்து மெஷர்மெண்ட் பார்த்துடலாம். ஸோ ப்ரொப்பலரோட சேர்த்து சுற்றுற மெஷர்மெண்ட் பார்க்குறப்ப லென்த்து பிரெத்து ஹைட்னு பார்க்குறப்ப 570 × 570 × 500 மில்லிமீட்டராக வந்து பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட், இந்த ட்ரோனோட மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட் அப்படின்னு பார்க்குறப்ப 25 kg உள்ளது. கண்ட்ரோல் ரேடியஸ் மொத்தம் 900 மீட்டர், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு நீ மேக்ஸிமம் வந்து ட்ரோனை வந்து கண்ட்ரோல் ரேடியஸ்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ ஸ்ப்ரே ஸ்பீடு, ஸ்ப்ரே பண்ணுற வேகம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறப்ப 3 முதல் 9 மீட்டர் வேகம் வந்து கண்டிப்பாக இருக்கும். மேக்ஸிமம் ஃப்ளைட்டோட ஹைட்டு எவ்வளோ தூரம் பறக்க வைக்கலான்னு பார்க்குறப்ப 50 மீட்டர் சொல்லிட்டு தோராயமாக சொல்லியிருக்காங்க. ஹோவரிங் டைம், அதாவது தெளிப்பு நேரம் பார்க்குறப்ப லோடு இல்லாமல் பறந்துட்டு இருக்க நேரம் பார்த்திங்கன்னா 16லேருந்து 20 நிமிஷமாக பார்க்கப்படுகிறது. இதே ஸ்ப்ரேயிங் டைம் லோடோட நீங்கள் வந்து மருந்து தெளித்தோட அந்த லோடோட இருக்க பார்க்குறப்ப 11 நிமிஷத்துலேருந்து 13 நிமிஷம் வரைக்கும் வண்டி வந்து ஸ்ப்ரே ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளைட் மோடுன்னு பார்க்குறப்ப இல்லை ஏடிடி, ஸ்ப்ரே ஒர்க்கு மற்றும் ஜிபிஎஸ் தான் இந்த ட்ரோனில் வந்து பெரும்பாலும் இருக்கிற பார்ட்ஸாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எந்த டெம்பரேச்சரில் இது ஒர்க் பண்ணணும்னு பார்க்குறப்ப 0லேருந்து 50 டிகிரி செல்சியஸ் இருக்க டெம்பரேச்சரில் நிலப்பகுதிகளில் அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இந்த ட்ரோன் வந்து சுலபமாக வந்து தன்னோட வேலையை செய்யக்கூடியது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ப்ரேயிங் விட்த்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறப்ப 3லேருந்து 4 மீட்டர் வரைக்கும் ஸ்ப்ரேயிங் விட்தாக இதில் பார்க்கப்படுகிறது. அடுத்தது ஸ்ப்ரேயிங் ஸ்பீட் ரேஞ்சு, ஸோ எவ்வளோ வேகத்தில் வந்து தன்னோட ஸ்ப்ரேயிங் மருந்தை வந்து கீழே செடிக்கு தெளிக்குதுன்னு பார்க்குறப்ப 3லேருந்து 8 மீட்டர் வேகத்தில் வந்து தெளிக்குது. ஸ்ப்ரே அடிக்கிறதோட ஹைட்டுன்னு பார்க்குறப்ப 1.2 மீட்டர் முதல் 4 மீட்டர் வரைக்கும் நம்ம வந்து இந்த ட்ரோனில் வந்து பார்க்கலாம். அடுத்தது ஃப்ளோ ரேட் ஆஃப் நாசில், ஸோ எவ்வளோ வகையான மருந்து வந்து ஒரு இதுவுக்கு வந்து வெளியே வருதுன்னு பார்க்குறப்ப 1.2 முதல் 1.3 லிட்டர் பெர் செகண்ட் வந்து அட்ஜஸ்டபிள் வேகத்தில் வந்து மருந்து வந்து அந்த நாசிலேருந்து வெளியாகி செடிக்கு வந்து மருந்து வந்து வேகமாக தெளிக்குது. அடுத்தது மோட்டார், என்ன மோட்டார் பயன்படுத்தினா முதல்ல பார்த்த போல் 180 கிலோவால்ட் மோட்டர் தான் பயன்படுத்திருக்காங்க. மொத்தம் 6 பேட்டரிகள் பயன்படுத்திருக்காங்க, 6 மோட்டர் பயன்படுத்திருக்காங்க. இதில் பயன்படுத்தக்கூடிய மோட்டர்னு பார்க்குறப்ப 10 லிட்டர் மோட்டர் டேங்க்ஸை வந்து வாட்டர் டேங்க் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த வாட்டர் டேங்க் வந்து நெகோஷியபிள் தான், நம்ம எப்படி வேணால் மாற்றிக்கலாம். ஸோ 10 லிட்டர் வேணால் 10 லிட்டர் போட்டலாம், 16 லிட்டர். ஸோ அது வந்து ட்ரோனோட சைஸுக்கு ஏற்ற போல் இந்த வாட்டர் டேங்கோட கெப்பாசிட்டி வந்து மாற ஆரம்பிக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லிப்போ பேட்டரி எவ்வளோ பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வால்ஸ் பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா 16,000 mAh பேட்டரி தான் வந்து லிப்போ பேட்டரி பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ வீல் பேஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 1400 மில்லிமீட்டராக பார்க்கப்படுகிறது. ஸோ ஃப்ரண்ட் வெயிட்டு, அந்த மொத்த ஃப்ரேமோட வெயிட் அப்படின்னு பார்க்குறப்ப மொத்தம் 65 kg இருக்குது. ஸோ இது எல்லாமே இன்க்ளூடிங், அதாவது இந்த ட்ரோனை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஜிபிஎஸ் மொத்தம் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 65 kg பார்க்கப்படுகிறது. ஸோ இதான் இந்த ட்ரோனை பற்றி ஒரு தெளிவான டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோ. ஸோ நான் காண்டாக்ட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் இன்னொரு சில ட்ரோன் வந்து வீடியோ வர வேண்டியதாக இருக்குது. அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ட்ரோன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டீலர் இருந்தால் மறக்காமல் எங்களையும் காண்டாக்ட் பண்ணி நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணி விடுறோம். இந்த வீடியோ பார்த்துக்கு மிக்க நன்றி.